subscribe our KC Trichy YouTube channel. Like, share, சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட நெஞ்சு மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட சின்னஞ்சிறிய உள்ளங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாட நெஞ்சு மழலை உள்ளத்தில் கடவுள் இன்பம் தள்ளாட இன்பம் பொங்கும் இனிய நாளிது கடவுளே மனிதராக பிறந்த நாளிது இன்பம் பொங்கும் இனிய நாளிது கடவுளே மனிதராக பிறந்த நாளிது. வருவோம் வருவோம் ஆலயம் வணங்கி ஆண்டவர் சந்நிதி பனீர் கலந்து பகிர்களில் வளர்ந்து பலனாய் பெறுவோம் நிம்மதி. நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நாளும் இயேசு வழி செல்ல ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்று நாம் திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுகின்றோம். குடும்பங்கள்தான் இந்த இறையாட்சியினுடைய மையமாக. திரு அவை குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை என்றெல்லாம் குடும்பத்திற்காக நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம். இந்த குடும்பத்திலிருந்து தான் ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு நல்ல பண்புகளை தன்னுடைய வாழ்வில் கற்றுக்கொண்டு இயேசு ஆண்டவருடைய வாழ்வு எப்படி இந்த உலகத்திற்காக இந்த மனிதர்களுக்காக உரியதாக மாறிப்போனதோ அதுபோல குடும்பத்திலிருந்து சிறு குழந்தை வழியாக ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்வில் நல்ல பண்புகளை எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த சமூகத்திற்கும் இந்த திரு அவைக்கும் உரியவர்களாக நல்ல பிள்ளைகளாக வாழ குடும்பம்தான் மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கிறது. எனவே அந்த குடும்பத்தை மிகப்பெரிய முன்மாதிரியான ஒரு குடும்பமாக மாற்றிய புனித யோசேப்பு, அன்னை மரியாள், இயேசு இவர்கள் இந்த குடும்பத்தை முன்மாதிரியான குடும்பமாக மாற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்களது குடும்பத்தை போல நாமும் நம்முடைய குடும்பமும் அந்த குடும்பத்தை ஒத்த ஒரு வாழ்வு வாழ, அவர்கள் குடும்பத்தில் துன்பம் இல்லாமல் இல்லை, கஷ்டம் இல்லாமல் இல்லை, சோதனை இல்லாமல் இல்லை, வேதனை இல்லாமல் இல்லை. இவை அத்துணைக்கும் மத்தியில் இந்த திருக்குடும்பம் கடவுளுடைய திருவுளத்தை இம்மண்ணகத்தில் நிறைவேற்ற பாடுபட்டது. அதுபோல நாமும் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு புரிதலின்மைகளுக்கு மத்தியிலும் நம்முடைய குடும்பம் ஒரு குட்டி திருவையாக, நம்முடைய குடும்பம் இறையாட்சியின் தலமாக மாற நாம் ஒவ்வொருவருமே குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். எனவே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல புரிதலோடு தொடர்ந்து இந்த இறையாட்சியை மண்ணில் விதைக்க தேவையான அருளுக்காக இக்கல்வாரி பலியில் இணைவோம். குடும்பங்களில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்ததற்காகவும் ஒருவர் மற்றவர் மீது பலி சொல்லிய காரணத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம், தகுதியுடன் இந்த கல்வாரி பலியில் இணைவதற்காக.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை ஒவ்வொரு நாளும் அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம்.
குடும்ப பணிகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 முடிய, 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்களைப் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 128. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர்.
வாசகம். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஞானிகள் திரும்பிச் சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில்
அக்கிலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருவையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் என்பது எப்படி உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட இயேசு, மரியா மற்றும் யோசேப்பின் குடும்பமானது திகழ்கிறது. அதே குடும்பம் நமக்கு உதாரணமாகவும் திகழ்கிறது. அதே குடும்பத்தை போல கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் அதே குடும்பத்தை போல வாழ்வதற்கு இன்றைய வாசகங்களும் வழிபாடும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பார்ந்தவர்களே, பொதுவாக லாங் பேக் இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இல்லை, கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கல்ச்சரில் இருந்துச்சு. நம்முடைய கலாச்சாரத்தில் கூட்டு குடும்பம் என்பது ரொம்பவும் அருமையாக இருந்தது. அந்த கூட்டு குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்று வாசிக்க கேட்டிருக்கிறோம். வரலாற்றில் நாம் கேட்டிருக்கிறோம். நாமே சற்று உணர்ந்தும் பார்த்திருப்போம். யாரெல்லாம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறீர்களோ, சற்று காலம் போக போக அந்த கூட்டு குடும்பமானது நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறி போனது, தனி குடும்பமாக மாறி போனது. அப்பா, அம்மா, மகன் இல்லை மகள், 2 இவ்வளோதான் இல்லையா. ஒரு காலத்தில் தாத்தா, பாட்டி, மாமனார், மருமகள் இப்படியெல்லாம் இருந்த இந்த குடும்பமானது இன்று அப்பா, அம்மா, மகன், மகள் இப்படி என்று மாறிவிட்டது. அன்பார்ந்தவர்களே, இதுவும் முடிய போகிறது என்பதில் ஒரு அபாயம் இருக்கிறது. என்னவென்றால், கூட்டு குடும்பத்திலிருந்து நாம் தனி குடும்பத்திற்கு வந்தோம். இப்பொழுது தனி குடும்பத்திலிருந்து எனக்கு குடும்பமே வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நீ யார் எனக்கு, உன்னுடைய பேச்சை நான் எதற்காக கேட்க வேண்டும், அப்படியே வைஸ் வர்சா. குழந்தைகள் எதற்காக நான் என்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் நாட்கள் செல்ல செல்ல நாகரீகம் என்ற பெயரில் நாம் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு சற்று அப்பாற்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு அபாயம் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, நாம் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் என்று சில உள்ளன என்று நாம் கேட்டிருப்போம். நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள், நம்முடைய கல்லூரியில் நம்முடைய பேராசிரியர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள், இல்லையெனில் தொல்லியல் நிபுணர்கள் நமக்கு சொல்லி இருப்பார்கள். இவையெல்லாம் அழிந்து வருகின்றன. அந்த விதத்தில் காக்கா இல்லையா, க்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காக்கா, சிட்டுக்குருவி இவையெல்லாம் அழிந்து வருகின்றன. அதே வரிசையில் நாம் இன்று நம்முடைய குடும்பத்தையும் கொண்டு போய் சேர்த்து விடலாம். இந்த குடும்ப அமைப்பு என்பது, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் பிகம்ஸ் என்டேஞ்சர்ட் ஃபேமிலி இல்லைங்களா, அழிந்து வரக்கூடிய ஒரு குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது இன்று தொடர்ந்து அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக கூட்டு குடும்பத்திலிருந்து தனி குடும்பத்திற்கு வந்தோம். தனி குடும்பத்திலிருந்து நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், எனக்கு குடும்பமே தேவையில்லை. இட் ஹஸ் பிகம் அன் என்டேஞ்சர்ட் ஃபேமிலி. ஒரு காலத்தில் குடும்பம் யார் என்றும் இருக்க மாட்டார்கள். அதனால தான் இன்னைக்கு நிறைய வருது சரகசி இல்லையா, வாடகை தாய் என்பதற்கு நாம் போகிறோம். இது போன்ற சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இல்லையா, இது போன்ற அறிவியல் சார்ந்த விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டு எது இயற்கையோ அந்த இயற்கைக்கு மாறாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். குடும்பம் என்பது இயற்கை. குடும்பம் என்ற இந்த இயற்கையான ஒரு ஸ்ட்ரக்சரிலிருந்து நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், குடும்பமே எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் மட்டும் போதும், நான் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடியவன் என்கிற எண்ணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்ந்தவர்களை, இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இன்று இந்த திருக்குடும்ப பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். அப்படி என்றால் இந்த திருக்குடும்ப பெருவிழா என்ன நமக்கு சொல்லிவிட போகிறது? இப்பேற்பட்ட காலகட்டத்தில், இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு அப்படி என்னத்தான் சொல்லிவிட போகிறது? எல்லோ வருடமும் இந்த நாளில் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகிறோம். எல்லோ வருடமும் அருள் தந்தை அவர்கள் திருக்குடும்பத்தை பற்றியும் குடும்பங்களின் குடும்ப வாழ்க்கை முறையின் மகிமையை பற்றியும் எடுத்து கூறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் நாமும் வருவோம், வந்து கேட்போம், போவோம்.
உலக மாயைக்கு ஏற்றாற் போல நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், குடும்பம் என்பது எனக்கு தேவையில்லை என்கிற எண்ணத்தில் நாம் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். நாம் கேட்பது ஒன்றாக இருக்கிறது, கேட்பதை வியந்து கேட்கிறோம், ஆம் என்று சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் அதை வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டும் பொழுது ஆம் என்பது இல்லையாக மாறி போகிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்கூடாக பார்க்கிறோம். நாமும் அதில் ஒரு நபராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பங்காளிகளாக, பங்கேற்பாளர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த திருக்குடும்ப பெருவிழா நமக்கு என்ன சொல்கிறது? பார்ந்தவர்களே, யோசேப்பு, அன்னை மரியாள், இயேசு, இவர்கள் 3 பேரும் சேர்ந்ததுதான் திருக்குடும்பம் என்று நமக்கு தெரியும். இந்த திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, திருவாளர், திருமதி, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? இந்த திருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு என்பது தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புனிதம் இல்லையா அப்படின்னு வருது, பொருள்படுகிறது. இப்போ திருநாவுக்கரசர் என்று நாம் சொல்லுகிறோம். திருநாவுக்கரசர் என்றால் புனித வார்த்தைகளை தன்னுடைய நாவால் பேசக்கூடியவர் என்று அர்த்தம். அந்த திரு என்ற வார்த்தையை தான் ஒருவன் கல்யாணம் அல்லது திருமணம் என்ற அருள் சாதனத்தின் வழியாக குடும்ப வாழ்க்கையில் நுழையும் போது அவருடைய பெயரில் அல்லது அவளுடைய பெயரின் முன்பு திருமதி அல்லது திரு என்று நாம் கூறுகிறோம் இல்லையா? அப்ப திருமதி என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிற நாம் அந்த திருமதி என்கிற வார்த்தைக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்வதற்காக நமக்கு ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அதையும் தாண்டி இந்த திருக்குடும்பமானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திரு என்றால் புனிதம். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை புனிதமாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். புனிதமாக வாழ்வது என்றால் என்ன? எப்பொழுதும் கடவுளோடு இருப்பது. கடவுளோடு இருப்பது என்றால் எவ்வாறு இந்த திருக்குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அதே போல அவர்களை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம். பார்ந்தவர்களே, இயேசு, அன்னை மரியாள், யோசேப்பு, இவர்கள் 3 பேருடைய குடும்ப பின்னணியானது 3 விஷயங்களை மையப்படுத்தி இருந்தது. ஒன்று கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை தான் யோசேப்பை இங்கிருந்து அங்குமாக ஓட வைத்தது. அதைத்தான் இன்றைய நாம் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்கிறோம். கனவில் வந்து அவருக்கு எச்சரிக்கப்படுகிறது. குழந்தையை கூட்டிக் கொண்டு போ என்கிறார்கள். உடனே குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்கிறார். திரும்பி அங்கிருந்து இங்கே வா என்றெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். உடனே அங்கிருந்து இங்கு வருகிறார். அவரிடம் கீழ்ப்படிதல் என்ற ஒரு முக்கியமான குவாலிட்டி இருந்ததாக நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிதலுக்கு அடுத்தாற் போல ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மரியாதை. நாம் எப்பொழுதுமே அன்பு, மரியாதை, கீழ்ப்படிதல், இது 3ம் தான் ஒரு குடும்பத்தை அமைக்கிறது என்றெல்லாம் நாம் கேட்டிருப்போம், வாசிக்கவும் கேட்டிருப்போம். ஆனால் எப்பொழுதும் அன்பு இருக்கிற குடும்பத்தில் சற்று மரியாதை குறைவாக இருக்கும் என்று சொல்வார்கள். மரியாதை இருக்கிற குடும்பத்தில் சற்று அன்பு குறைவாக இருக்கும் என்று சொல்வார்கள். இல்லை, அன்பு, மரியாதை, கீழ்ப்படிதல், இது 3ம் ஒன்றுக்கொன்று குறைவில்லாமல் ஒரே சமதளத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு குடும்பமானது நல்ல குடும்பமாக இருக்க முடியும். அப்படி இருக்கின்ற அந்த நல்ல குடும்பமானது நாம் இன்று வணங்குகிற, நாம் இன்று மரியாதைக்குரிய எண்ணத்தில் இடத்தில் வைத்து பார்க்கிற இந்த திருக்குடும்பம் இருக்கிறது. எனவே இந்த திருக்குடும்பம் அப்படி இருக்கிறது என்பதை நம்புகிற நாமும் நம்முடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்வதால் மட்டுமே நம்முடைய நம்பிக்கையை நாம் வலுப்படுத்துகிறோம். நாம் நம்புகிறோம் என்றால் நாம் நம்முடைய செயல்களில் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். திருக்குடும்பம் என்பது நல்ல குடும்பம் என்பதை நாம் நம்புகிறோம். திருக்குடும்பம் என்பது ஒரு புனிதமான குடும்பம் என்பதை நாம் நம்புகிறோம். திருக்குடும்பத்தில் கீழ்ப்படிதலும் மரியாதையும் அன்பும் நிறைந்திருந்தன என்பதை நாம் நம்புகிறோம் என்றால் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே அதே கீழ்ப்படிதல், மரியாதை, அன்பு எந்தெந்த 3 சொற்றொடர்களிலும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அழைப்பு இன்றைய வாசகத்தின் மூலமும் இன்றைய வழிபாட்டின் மூலமும் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கும் போதுதான் நாம் சற்று குறைவாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அன்பு இருந்தால் மரியாதை இருப்பது இல்லை, மரியாதை இருந்தால் அன்பு இருப்பதில்லை. இவை இரண்டும் இருந்தால் கீழ்ப்படிதல் இருப்பதில்லை. நிறைய பார்க்கிறோம், அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது இல்லை, பிள்ளைகளை அப்பா அம்மா என்று சந்தோஷமாக அல்லது அன்பாக பார்த்து கொள்வதில்லை. ஏனென்றால் எவ்ரி ஒன் ஹாஸ் பிகம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லோரும் தான் ஃப்ரீடமானவன், நான் எனக்கு இல்லையா, நான் எனக்கு அப்படின்ற எண்ணத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். நான் அவ்வளவுதான். குடும்பம் என்பது நான் என்ற வார்த்தையை எப்பொழுதுமே நிராகரிக்கும். நாம் என்ற வார்த்தையை எப்பொழுதுமே தூக்கி பிடிக்கும். தந்தை, தாய், மகன், மகள் என்றால்
இந்த நால்வருக்கும் கீழ்ப்படிதலும் எந்த குறைவும் இல்லை, இந்த நால்வருக்கும் அன்பில் எந்த குறையும் இல்லை, இந்த நால்வருக்கும் மரியாதையில் எந்த குறையும் இல்லை. இவை அனைத்துமே ஒன்றுக்கொன்று முரண்பாடற்ற நிலையில், ஒன்றுக்கொன்று சற்றும் குறைவில்லாத நிலையில் சமதளத்தில் இயங்கும் பொழுது அந்த குடும்பம் திருக்குடும்பமாக திகழ்கிறது. இப்படி திகழ்ந்ததுதான் நம்முடைய இயேசுவின் குடும்பம் இல்லையா? மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றுவருமே சேர்ந்து கீழ்ப்படிதலில் நிலைத்திருந்தார்கள். 3 பேருமே இணைந்து அன்பில் நிலைத்திருந்தார்கள். 3 பேருமே இணைந்து மரியாதையில் இணைந்திருந்தார்கள். இவை மூன்றும் இருக்கும் பொழுது மற்ற சில குவாலிட்டிஸ் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். இவை மூன்றும் இல்லையெனில் எந்த குவாலிட்டிஸ் நம்மள்கிட்ட இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆக நாம் திருக்குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் சொல்லிக்கொண்டு அதற்காக விழா எடுத்து கொண்டாடுகிற இந்த தருணத்திலே நம்முடைய குடும்பம் அதே நம்பிக்கையில் வாழ்க்கையாக்கப்படுகிறதா? நம்முடைய குடும்பம் அதே நம்பிக்கையில் வாழ்வனைத்தையும் இந்த குடும்பம் போல் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றோம். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது, தனி குடும்பமாக மாறியது. இன்று குடும்பமே தேவையில்லை என்ற அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இயேசு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, குடும்பம் என்பது திருக்குடும்பம் போல் இருக்க வேண்டும் இல்லையா? திருக்குடும்பம் என்பது ஆண்டவர் இயேசு, யோசேப்பு மற்றும் அன்னை மரியாளை உள்ளடக்கிய திருக்குடும்பம். அந்த திருக்குடும்பத்தில் இருந்த இந்த 3 பண்புகளும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறிவிடும். திருக்குடும்பமாக மாறி இருக்கிறது என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. திருக்குடும்பமாக மாறிவிட்டது என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற அதே பண்பு நலன்களுக்கு ஏற்றாற் போல மாறிவிடும். நாம் எப்பொழுதுமே விண்ணகத்தை நமதாக்கி கொள்வோம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அனைவரும் கரங்களை குவித்து கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நாம் ஒவ்வொருவருமே உடலுள்ள சுகத்தோடு வாழ வேண்டும் என்றும், கடவுள்
நமக்கு தேவையான அருள் வரங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்து, குறிப்பாக நாம் வாழுகின்ற இந்த குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற பண்பு ஆகிய எல்லா நல்ல காரியங்களும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றும், மேலும் நாம் வாழுகின்ற இந்த பங்கு பகுதிகள் ஒவ்வொன்றுமே பங்குத்தலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றும், இந்த திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் கன்னியர்கள், இங்கிருக்கின்ற அத்துணை பொதுமக்கள் அனைவரும் ஆண்டவருடைய இந்த வருகையில் ஒவ்வொரு நாளும் அவர் கற்றுக் கொடுத்த பாடத்தை வாழ்வாக்க பாலன் இயேசு நமக்கு ஆசிரை பொழிய வேண்டுமென்றும், தொடர்ந்து நம்முடைய நாட்டுக்காகவும் ஏழை எளியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் மிகுதியாக கிடைக்கப்பட வேண்டுமென்றும், நல்ல மழைக்காகவும், விவசாயம் செய்கின்ற மக்களுக்காகவும், தொழில் செய்கின்றவர்களுக்காகவும், படிக்கின்ற குழந்தைகளுக்காகவும், வயது மூப்பின் காரணமாக இல்லத்திலும் மருத்துவமனையிலும் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும், இவர்கள் அனைவரையுமே இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என நம்முடைய ஜெப உதவியை நாடி நிற்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்காகவும், இந்த வேண்டுதல்கள் அனைத்தையும் இறைவன் கேட்டு செவிமடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, இதோ நாங்கள் இப்பொழுது உம்மிடம் எடுத்து வைத்திருக்கின்ற அத்துணை மன்றாட்டுக்களையும் நீர் எங்களுக்கு தகுந்த நேரத்தில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் என்னாலும் பங்கு கொள்கின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெல்லும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு ஒரேதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கொன்னோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து வாழுகிற பொழுது நாம் அனைவரும் குடும்ப வாழ்வில் அன்போடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அன்பு தெய்வம் இவரே. இவருடைய இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ள திருத்தம் நம்மை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குடும்ப வாழ்வில் நிறைவு கொண்டு வாழும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.